இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, கௌதம் இங்கே ஜெயிலேருந்து கோர்ட்டுக்கு அழைச்சி வராங்க. அழைச்சி வரும்போது இலக்கியா வசந்த் 2 பேரும் வந்து கோர்ட்டில் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ தான் எஸ்எஸ்கே தாட்சாயணி 2 பேரும் கோர்ட்டுக்கு வராங்க. வந்த உடனே இலக்கியா பார்த்துட்டு, என்ன இலக்கியா, என்ன கௌதம் ஜெயிலுக்கு போயிடுவான், இனிமேல் கௌதமை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி இங்கே வந்து வெயிட் பண்ணுறியா? ஐயோ பாவம், இனிமேல் கௌதமை நீ எப்போ பார்க்க போறியோ? இனி கௌதம் வெளியே வருவானா வரமாட்டானா? அவனுக்கு ஆயுள் தண்டனையா இல்லை தூக்கு தண்டனையா என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்ல, தாட்சாயணி அடையாங்க தூக்கு தண்டனை தரமாட்டாங்க, ஏன்னா இவனுக்கு கடத்தல் தானே, கண்டிப்பாக ஆயுள் தண்டனை தான். இனி கௌதம் வெளியே வரவே முடியாது, காலத்துக்கும் ஜெயிலே கடந்து களி சாப்பாடு சாப்பிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இலக்கியவனே, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. நான் என் புருஷன் நிரபராதின்னு சொல்லி எப்படி நிரூபிக்கணும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி என் புருஷனை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. என்ன, உன் புருஷன் நிரபராதின்னு வெளியே கொண்டு வந்துடுவியா? பார்த்ததாச்சா நீ இந்த இலக்கியாவுக்கு எவ்வளோ திமுற. பிடிவாதம் இருக்கலாம், தன்னம்பிக்கை இருக்கலாம், ஆனால் உன் அளவுக்கு யாருக்குமே இருக்காது இலக்கியா. எப்படி இலக்கியா உன்னால் மட்டும் இப்படி முடியுது? நீ சொல்கிறது இல்லாமல் முட்டாள்தனமாக தெரியல உனக்கு. கௌதமை நிரபராதின்னு வெளியே கொண்டு வர போறியா? அது எப்படி வாய்ப்புக்கு சொல்லி பார்க்கலாம்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இது என்ன டெண்டர் விஷயம் நினச்சியா? நீ நினச்ச மாதிரி எங்களை ஏமாற்றி முட்டாளாக்கி ஜெயிக்கிறதுக்கு? இங்கே பாரு இலக்கியா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. தாட்சினி ஒன்று இல்லை எஸ்எஸ்கே, அவள் டெண்டரில் இதே மாதிரி தான் சிரிச்சுட்டே இருந்து கடைசி நம்மளை முட்டாளாக்கினால நம்மளை ஏமாற்றி ஜெயிச்சால, அதே மாதிரி இதுலேயும் ஜெயிச்சாலும் நினைக்கிறான். ஆனால் இதில் வாய்ப்பே இல்லடி. கண்டிப்பாக இந்த கேஸில் கௌதம் ஆயுசுக்கும் ஜெயிலில் இருக்க போது உறுதி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது ஒன்றும் டெண்டரும் கிடையாது நீ ஜெயிக்கிறதுக்கு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோ, அந்த டெண்டரில் நீ எங்களை ஏமாற்றி ஜெயிச்சிட்ட, ஆனால் இனி நான் வரப்போகிற ஒவ்வொரு நாளும் அந்த டெண்டரில் ஏன்டா இவங்களை தோக்கடித்தோம், ஏன்டா இவங்களை ஜெயித்தோன்னு நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவடி. ரொம்ப வருத்தப்பட போகிற வாழ்க்கையில் அதுக்கான கெட்ட நேரம் ஆரம்பிச்சிச்சு. இனிமேல் பாரு என்ன நடக்க போகுது அப்படின்னு இங்கே தாட்சாயணி சொல்கிறாங்க. ஆனால் இலக்கியா, இங்கே பாருங்கள், யாருக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிச்சு, யார் கஷ்டப்பட போகிறாங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்கிறாங்க. வசந்த் உடனே, அக்கா இவங்களுக்கெல்லாம் என்ன பேச்சுக்கா, விடுக்கா நம்ம தனியாக போகலாம் அப்படின்னு சொல்லவும், எஸ்எஸ்கே உடனே, இல்லை தம்பி இளவரசன் சூடாக இருக்கா, இங்கே பாரு நீ நினைக்கிறதுலாம் ஒன்றும் நடக்காது, உன் மாமா இனிமேல் ஜெயிலில் தான் இருக்க போகிறான், இங்கே பாருங்கள் சார், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கௌதம் வந்துடுறாரு. உடனே வசந்த், அக்கா மாமான்றவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கௌதம் பார்க்குறாங்க. உடனே இலக்கியா கௌதம் பார்க்கவும், கௌதம் உடனே, என்ன இலக்கியா வசந்தில் இங்கே அழைச்சி வந்திருக்கேன், எல்லாம் ஒரு காரணமாக தான் கௌதம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் மேலே போடப்பட்ட அந்த பழியை நான் தொடச்சி உங்களுக்கும் இந்த கடத்தலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி கண்டிப்பாக நிரூபித்து உங்களை நிரபராதியாக வெளியவும் கொண்டு வருவேன். அதே மாதிரி கார்த்திக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் அவனையும் சேஃபாக காப்பாற்றுவான் கௌதம், நீங்கள் கொஞ்சம் தெம்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போலீஸர்களுக்குள்ளே கௌதமை உள்ளாடிச்சிட்டு போகிறாங்க. பார்த்தா கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டவும் இங்கே எஸ்எஸ்கேவுக்கு சாட்சியாக ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த வக்கீல் வந்து, இது மாதிரி இந்த கௌதம்ங்கிறவர் சொத்துக்கு ஆசைப்பட்டு சொந்த தம்பியவே கடத்தி கொண்டு போய் வச்சுருக்காரு, ஆனால் எங்கே வச்சுருக்காரு என்ன பண்ணான்னு இது வரைக்கும் எதுவுமே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே வக்கீல் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கௌதம் தான் கடத்தினாருன்னு நாங்கள் எதாச்சும் சொல்கிறோன்னா, கடத்தப்பட்ட கார்த்திக் அப்படிங்கிறது அவருடைய மொபைல் வந்து ஒரு வீடியோ அமைச்சிருக்காரு. இது மாதிரி என்ன எங்கள் அண்ணன் கௌதம் தான் கடத்திருக்கான், அந்த ஆளுங்க என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, இதை சித்திரவதை பண்ணுறாங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றுக்குன்னு சொல்லி அவருடைய மனைவிக்கு அந்த கார்த்திக்கே ஒரு முக்கியமான வீடியோவாக அமைச்சிருக்காரு. அந்த வீடியோ வச்சு தான் கௌதம் தான் கார்த்திக் கடத்திருக்கான்னு சொல்லி அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இது வரைக்கும் கார்த்திக் எங்கே இருக்கான்னு எதுவுமே தெரியல. இந்த கௌதம் கார்த்தியை பற்றி எதுவுமே பேசவும் மாட்டாரு. நீங்கள் தான் இவரை விசாரித்து இவருக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீதிபதி சொல்கிறாங்க. ஆனால் கௌதம், எனக்கு இந்த கடத்தலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என் தம்பியை நான் கடத்தவே இல்லை அப்படின்னு கௌதம் சொல்கிறாங்க. ஆனால் கௌதம் சொல்கிற எதுவுமே கோர்ட்டு ஏற்றுக்கலை. ஏன்னா கௌதமுக்கு எதிராக தான் எல்லா சாட்சியுமே இருக்குது. அந்த இடத்துல இலக்கிய டக்குன்னு கிளம்புறாங்க. கிளம்பிறங்கி கௌதமுக்காக நான் வாதாட ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஜட்ஜம்மாவும் சரி இலக்கியா வாதாடுங்க அப்படின்னு சொல்ல, இலக்கியா உடனே, இங்கே பாருங்கள் மேடம், கௌதம் மேலே போடப்பட்டிருக்க வழக்கு அப்படிங்கிறது ஒரு சித்தரிக்கப்பட்ட வழக்கு தான், எதுக்கும் கௌதமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கௌதமை வேறுநிலையில் சிக்க வச்சுருக்காங்க. யாரோ பண்ண கடத்தலுக்கு கௌதம் ஆடிட்டு இருக்காரு, ஆனால் உண்மையிலேயே இதுக்கும் கௌதமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. அதை கேட்டு எஸ்எஸ்கே தாட்சாயணி 2 பேரும் செம்ம ஷாக்காக வராங்க. தாட்சாயணி எஸ்எஸ்கேட்டு, என்ன எஸ்எஸ்கே இவ பாட்டுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறான், இவன் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இல்லை தாட்சாயணி கண்டிப்பாக இவள்கிட்ட ஆதாரம்னு ஒன்றுமே இருக்காது, இவ இப்படி தான் ஏதாவது போட்டு வாங்குவா, நீ கொஞ்சம் அமைதியாக பார்க்கலாம் அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்கிறாரு. இங்கே இலக்கியம் என்ன பண்ணுறாங்க, மேடம் இப்போது கௌதம் தான்
கார்த்திகான்னு சொல்கிறீங்களே, அதுக்கு ஆதாரம் கார்த்திக் அம்ச வீடியோ இருக்குங்கிறீங்க. ஆனால் கார்த்தி இப்போ எங்கே இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஸ்பாட்டுக்கு இப்போது போலீஸில் ஒரு சில பேர் போயிருக்காங்க. போய் அவங்களையும் பிடிச்சிட்டாங்க. அவங்கள பிடிச்சி அங்கேயே விசாரித்ததில் அவங்க என்ன உண்மை சொல்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள் அப்படின்னு இலக்கியா ஃபோன் எடுத்து ஒரு வீடியோ கால் பண்ணுறாங்க. யாருக்குன்னா வசந்துக்கு. ஸோ கௌதம் உள்ளே வந்தோடனே வசந்த் நேராக கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கும் போயிட்டான். ஸ்பாட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் போலீஸ் அழைச்சிட்டு போய் அந்த ரவுடி பசங்களை பிடிச்சிடறாங்க. பிடிச்சி எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே இலக்கியா வீடியோ கேமரா ஆன் பண்ணதும் வீடியோ காலில் ஜட்ஜமாக பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துல ஏசிபி இருக்கார். ஏசிபி அது இல்லாமல் 2 கான்ஸ்டபுளாக இருக்காங்க. அவங்க அந்த ரவுடி பையல்கிட்ட உண்மையை சொல்லிட்டா, யார் சொல்லி கடத்துனீங்க, கௌதம் சொல்லி கடத்துனீங்களா சொல்லிட்டான்னு கேட்கும்போது, இல்லை சார், கௌதம் சொல்லி நான் கடத்தவே இல்லை. எங்களை கடத்த சொன்னது எஸ்எஸ்கே தான் கார்த்திக் கடத்த சொன்னார். ஆனால் இங்கே கார்த்திக் காதல் விடுற மாதிரி கௌதம் தான் பண்ண சொன்னாங்க அப்படின்னு அடிக்கடி கார்த்திக் முன்னாடி பேச சொன்னாங்க. நாங்கள் அதுதான் சார் செஞ்சோம். மற்றபடி எங்களுக்கு இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. நாங்கள் காசுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு கும்பல் தான். எங்களை கடத்த சொன்னது எஸ்எஸ்கே தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே இந்த வீடியோ பார்த்ததும் ஜட்ஜம்மா அதிர்ச்சிடுறாங்க. உடனே இங்கே எஸ்எஸ்கேவுக்கு உள்ள லாயர் வந்து, இல்லை மேடம், இது எல்லாமே திட்டமிட்ட போய் அவங்க வேணும்னே நாடகம் நடிக்கிறாங்க. ஸோ கௌதம் மாட்டிக்கிட்டாரு, வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சதும் இப்போது கௌதமுடைய பிஸ்னஸ் எதிரான எஸ்எஸ்கே மேலே இவங்க பழியை திசை திருப்பாங்க. ஸோ இந்த கடத்தலுக்கும் எஸ்எஸ்கேவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு லாயர் சொல்கிறாரு. ஜட்ஜம்மாவனே, என்னையா என்ன பேசுகிறீங்க, கடத்தப்பட்ட இடத்துலேருந்து கடத்தப்பட்ட ஆட்கள் சொல்கிறாங்க எங்களை எஸ்எஸ்கே தான் கடத்த சொன்னாங்கன்னு சொல்லி அவங்களே குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்க, இங்கே எஸ்எஸ்கே வக்கீலால் பதில் பேசவே முடியல. ஸோ இப்படி பிஸ்னஸ் தரப்பில் இருக்கக்கூடிய பகைகளை இந்த அளவுக்கு நீங்கள் பர்சனலாக பெரிய பிரச்சனையாக்குவீங்கன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ பிஸ்னஸ் எதிரிங்க இப்படி தேவையில்லாமல் கடத்தல் வரைக்கும் போகிறது மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தாலும் சரி, அதை பண்ணாலும் சரி, அது உண்மையிலேயே குற்றமாக தான் மாறும். அதனால் கௌதம் ஒரு பிஸ்னஸ்மேன். அவருடைய பிஸ்னஸ் எதிரியான எஸ்எஸ்கே அவருடைய பிஸ்னஸை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னும் அவர் ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் மேலே இப்படி தேவையில்லாத பழி போட்டு அவரை இங்கே உடனே நிப்பாட்டியிருக்காங்க. இதனால் அவர் தீராத ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாயிருப்பார். அதனால் இந்த கடத்தல் சம்மந்தப்பட்ட எஸ்எஸ்கேவை நான் வந்து போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்க உத்தரவிடுறேன். அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே எதுக்காக இப்படி பண்ணார் அப்படிங்கிறத இன்னும் 10 நாட்களை விசாரித்து போலீஸ் இங்கே கோர்ட்டில் சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்கேவுக்கு என்ன தீர்ப்பு தரலாம், என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த ஹியரிங்கில் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்க கௌதம் எந்த ஒரு குற்றமும் செய்யலை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டதுனால அவரை நிரபராதின்னு சொல்லி இந்த கோர்ட் அவரை விடுதலை பண்ணுது அப்படின்னு ஜட்ஜம்மா தீர்ப்பு எழுதுகிறாங்க. ஒரு வழியா எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போயிடாரு, கௌதம் எந்த ஒரு குற்றமும் செய்யலன்னு சொல்லி நிரபராதியாக வெளியே வராரு. இதை பார்த்த தாட்சாயணிக்கு ஆத்திரம் தாங்கலை, பயங்கர கோவத்தில் நிற்கிறாங்க. இலக்கியா எஸ்எஸ்கேட்ட போயிட்டு, என்ன எஸ்எஸ்கே, நான் சொல்லலை அந்த டெண்டர் எப்படி ஜெயிச்சனோ அதே மாதிரி கௌதம் நிரபராதின்னு சொல்லி வெளியே கொண்டு வரேன்னு சொன்னல, நீங்கள் தான் நம்பலை, ஓவர் கான்ஃபிடண்டாக இருந்தீங்க, அதில் தான் இன்றைக்கி உள்ளே போக போகிறீங்க. போங்க, உங்களுக்கு ஏத்தரம் தான் அது. இப்பயாச்சும் உள்ளே போயிட்டு மனுஷன் திருந்தி ஒரு வழியை பாருங்கள் அப்படின்னு இலக்கியா எஸ்எஸ்கேவை கடுப்பேற்றி விட்டுட்டு கௌதமை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுது ஃபீல் பண்ணுறாங்க இலக்கியா.